பிரைஸ் காட். சோ இப்ப வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கப்பட்ட வரலாறு இவைகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது உண்டாக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, இந்த 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 சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு அதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு he complete all the creation. அதாவது இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இப்ப நீங்க மியூட் பண்ணலாம், நான் சொல்லும் போது அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆல்ரைட். இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை முடித்த பின்பு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் என்ன அப்படின்னா, கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்று தாம் உண்டாக்கின கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு. 2 வாட்டி அதை ஆண்டவர் சொல்லுவாரு, முடித்த பின்பு சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம். சோ காட் இஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் ஆண்டவர் கம்ப்ளீட்டா தான் பாக்குறாரு. நீங்க என்ன பார்க்கும்போது ஆண்டவர் எங்கேருந்து பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, he know the end from the beginning. அதாவது முடிவுல இருந்து ஆரம்பத்துக்கு வருகிற கர்த்தர் தான் நம்மளுடைய ஆண்டவர். உங்களுடைய எண்ட் என்னன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த எண்ட் ப்ராடக்ட்ல இருந்து ஆண்டவர் ஃப்ரண்ட்டுக்கு வர்றாரு. இப்ப நம்மளும் அப்படிதான். காட் நோஸ் தி எண்ட். இந்த உலகத்தோட முடிவும் இந்த உலகத்தோட எல்லா காரியமும் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிட்டாரு, அவரு எண்ட்ல இருந்து பாக்குற ஒரு கர்த்தர் தான். அப்போ உங்க வாழ்க்கையிலயும் ஆண்டவர் வந்து என்ன வச்சிருக்காரு, he know the end, what is going to happen. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படின்னா he is looking at now. இப்ப ஆண்டவர் கிரியேட் பண்ண எல்லாத்தையும் அப்படின்னா 7 நாள்ல முடிஞ்ச கிரியையில இன்னைக்கு வரைக்கும், இனி இந்த 1000 வருட அரசாட்சி, இனி பரலோகத்துல என்ன அங்கிருந்து ஆண்டவர் பாக்குறாரு. இப்போ ஹல்லேலூயா, எங்க இந்த கிரியேஷனை உட்கார்ந்து பாக்குறாரு, முடிச்சுட்டாரு. எவ்ரிதிங் ஃப்ரம் தி எண்ட்ல இருந்து டு த பிகினிங் வரைக்கும் பாக்குறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல, உங்க வாழ்க்கையோட எண்ட் ப்ராடக்ட் என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அப்ப நம்மளோட முடிவு, நம்மளுடைய வாழ்க்கையுடைய எல்லாமே வந்து என்ன ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. he knows your end, he knows what is going to happen. அப்ப ஆண்டவர் முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து இப்ப பாக்குறாரு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாம் உண்டு பண்ணின கிரியைகளை முடித்த பின்பு God is watching. இப்ப ஆண்டவர் இனி படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. he created everything. உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைச்சிட்டாரு, இந்த பூமியை ஆண்டவர் படைச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஃப்ரம் த எண்ட்ல இருந்து ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஒவ்வொன்னா படைத்த ஒவ்வொரு காரியமும் இப்போ ரைட் நவ் நீங்களும் நானும் இருக்கும் இல்லையா, இந்த பீரியட் கூட எங்கதான் இருக்கு, இந்த பைபிள்ல தான் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 7 காலங்கள். என்ன காலங்கள்ல நாம இப்ப இருக்கோம்? ஹல்லேலூயா, கிருபையின் காலத்துல நாம இருக்கோம். அப்போ நம்மளுடைய சரித்திரமா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எவ்ரிதிங் என்னதான், இட்ஸ் ஆல் ரிட்டன் இன் த பைபிள். ஹல்லேலூயா. மனிதனுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையையும் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு, அவர் குறித்து வைத்திருக்கிறாரு. ஆமென். இப்ப இங்க ஆண்டவர் பாக்குறாரு உட்கார்ந்து, எல்லாமே முடிச்சாச்சுப்பா. ஆமென். இனி ஆண்டவர் எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்கிறது என்ன? why God created. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, தள்ளப்பட்ட விழப்பட்ட தூதர்கள் யாரு? லூசிபர். இந்த ஆராதனை இப்ப என்னவா இருக்கு? ஆமென். எல்லாரும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். யாரும் அன்மியூட் பண்ணக்கூடாது இப்போ. ஆல்ரைட். சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் நீங்க பார்க்கலாம், தேவன் உண்டாக்கின தாம் செய்த கிரியைகள் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இப்ப ஆண்டவருக்கு நாம எல்லாரும் நினைக்கலாம், நல்லா கவனிக்கணும், இங்க யாரும் வந்துட்டு தூங்கிடக்கூடாது. அண்ட் எல்லாரும் மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜா. சோ நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஏன் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருக்கு வந்து ஓய்வே கிடையாது இல்லையா. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது
ஆண்டவருக்கு எங்கங்க ஏன் ஆண்டவருக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு ஓய்ந்திருந்தார்னு சொன்னதோடைய அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. யாருக்காச்சும் தெரியுமா? காட் ஏன் ஏசப்பா ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹல்லேலூயா. தெரியுமா யாருக்காச்சும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ இங்க நீங்க பார்க்கலாம், தம்முடைய கிரியைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறாரு. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு காரியம், எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றின ஒரு காரியம். So God is really waiting. ஓகே, என்னத்துக்காக ஆண்டவர் இப்ப உட்கார்ந்து இருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை கூட நம்ம எடுப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாம்ஸ் 121 4:5, ஐசையா 40:28. வேகமா எடுப்போமா? ஆமென். வேகமா எடுப்போமா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்க பைபிள் பக்கத்துல தானே இருக்கு. அன்மியூட் பண்ணி ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். சங்கீதம் 121 4:5, ஐசையா 40:28. பிரைஸ் கார்டு எடுத்துட்டீங்களா? பலவானுடைய கூர்மையான அம்புகளுக்கும் சூரிய எரிக்கும் கலனுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசக்கியிலே சங்கரித்தது போதும். 121 4:5. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். ஏசாயா 40:28. ஆமென். 40:28 பார்க்கலாமா? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை கேட்டாயோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் என்ன பண்றது இல்லையா? சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவதில்லை. ஆனா ஏன் இங்க ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு? அவர் எல்லாமே கலையெல்லாம் எடுத்து வெட்டி முறிச்சு மரத்தெல்லாம் உண்டாக்கி அப்படிலாம் எதுவுமே பண்ணல இல்லையா? God just spoken to the world. ஆண்டவர் வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். அப்படி இருக்கு ஆண்டவர் எதுக்கு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்? இங்கிலீஷ்ல அழகா சொல்லியிருப்பாங்க, God rest. ஆமென். அப்ப ஆண்டவருக்கு ரெஸ்ட் வேணுமா? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. இந்த ரகசியத்தை ஆண்டவர் ஒரு சீக்ரெட்டா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. He never sleep. நினைச்சு பாருங்களேன், அவர் தூங்குனதே கிடையாது. His eyes always open. ஆமென். நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காமா, இந்த பூமியையும் நம்மளையும் அவருடைய கண்கள் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. He never sleep. ஆமென். அந்த மாதிரி ஒரு தகப்பன் தான் நம்மளுடைய ஆண்டவர். நம்ம நினைக்கலாம் நம்ம ஆண்டவர் தூங்கிட்டாரா, நம்ம ஆண்டவர் நம்மள பாக்கலையா? ஆமென். இந்த வசனத்துல இருந்தே தெரியுது இல்லையா? இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குறதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, he is a God. ஹல்லேலூயா. காடுக்கு மட்டும்தான் அந்த குவாலிட்டி இருக்கு. ஈவன் ஒரு குழந்தைய பிரசவிச்ச டெலிவரி பண்ண அம்மா கூட அவங்களால எல்லா நேரமும் பேபிய பார்த்துட்டே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் அவங்களும் தூங்கிதான் ஆகணும். இல்லைன்னா மனிதர்களாகிய நம்ம தூங்கல அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? சிக்காயிடுவோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் இந்த படைப்புகளை அவர் படைச்ச ஒவ்வொரு நாளும் he never sleep because he always watches over us. இந்த பூமியையும் இதில் உள்ள படைப்புகளையும் அவருடைய பிள்ளைகளையும் எப்பவுமே அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஹல்லேலூயா. சோ தேவன் 7ஆம் நாளை என்ன பண்றாராம்? அதை ஆசீர்வதிச்சு அந்த நாள்ல ஓய்ந்திருந்தார். அவருக்கு ஓய்வு கிடையாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா படைப்புகளையும் இப்ப என்ன பண்றாங்க? He's looking at every creation what he created. எல்லா கிரியேஷனையும் அவர் பாக்குறாரு. ரொம்ப அழகா இருக்கேன்னு பாக்குறாரு, பியூட்டிஃபுல்லா இருக்கேன்னு பாக்குறாரு. அட் த சேம் டைம் அவர் இந்த எண்ட்ல இருந்தும் பாக்குறாரு இல்லையா? எண்ட்ல என்ன நடக்கும்ன்றதையும் அவர் பாத்துட்டாரு. இந்த மாதிரிதான் இந்த ஜனங்க ஆவாங்கன்றதும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. பட் இப்போ அவர் ஓய்ந்திருக்கிறதுக்கான காரணம் எல்லாரையும் பாக்குறாரு. இப்ப என்ன எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர்? waiting all creation to come and
worship God. Hallelujah. ஏன் அப்படின்னா அவர்தான் ஆராதனைக்கு தகுந்த ஒரு கடவுள். Hallelujah. 6 நாளும் நம்மள ஆண்டவர் வந்து வேலை செய்யறதுக்கோ, 6 நாளும் நீங்க உட்கார்ந்து வேலை பாருங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா ஒரு நாள் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். Hallelujah. அதுக்காக நம்ம எல்லாரும் 7ஆம் நாள் அப்படின்றப்போ 7th டே தான் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரிலயும் இட் டிபெண்ட்ஸ். Hallelujah. சண்டே நாம ஏன் வர்ஷிப் பண்றோம்? அன்னைக்கு வந்து ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள். சோ அதனால நம்ம வர்ஷிப் பண்றோம். சோ இட் இஸ் நாட் பிகாஸ் ஒரு பர்டிகுலர் டே அப்படின்னு கிடையாது. 7வது நாள் அப்படின்ற ஒரு நாளை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியமித்தது உண்மைதான். ஆனா எல்லா ஜனங்களுக்கும் அது புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னாங்க, எனி டே எவ்ரி டே இட்ஸ் ஃபார் த worshiping. It is the day for worshiping. நம்ம எல்லா நாளும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். எந்த நாளையும் ஆண்டவர் வந்து இந்த நாள் கெட்டது, இந்த நாள் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லல. 7 நாள் படைக்கும் போதும் ஆண்டவர் நல்லது என்று கண்டார். எவ்ரிதிங் இஸ் குட் ஃபார் இன் ஹிஸ் சைட். எல்லா நாளும் நல்லதுதான், எல்லா நேரமும் நல்லதுதான். சோ அதனால இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் அகைன்ஸ்டா பாக்குறது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நாள் பாக்குறது, நேரம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, இது everything is against the word of God. ஆண்டவருடைய பார்வையில everything is a good time. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நாளும் நம்ம ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு முறைமையை கொண்டு வர்றதுக்காக நம்ம சண்டே வச்சிருக்கோம். சண்டே எல்லாரும் ஆஃப். அதுக்கப்புறம் இந்த 7th டே அட்வென்டிஸ்ட் எல்லாம் அவங்க 7வது நாள் மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் அபவுட் தட். இட் இஸ் அபவுட் டு வர்ஷிப் காட். ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லா கிரியேஷனும் அவரை என்ன பண்ணணும்? வணங்கணும். எல்லாரும் அவரை என்ன பண்ணணும்? அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருடைய சமூகத்துல வரணும் அப்படின்றதுதான். நம்ம பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பார்க்கலாம், எல்லா கிரியேஷனும் ஆண்டவரை வணங்குறத நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க இருக்கு தெரியுமா? ஆமென். praise the lord, praise the lord. எங்க இருக்கு? ஆமென். சிங்காசனத்துல யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா எடுங்க. ஐ திங்க் 5வது ஆமா. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கள வணங்குவாங்க. கடலா இருக்கட்டும், வானமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை வந்து வணங்குகிறது நம்ம பார்க்கலாம். நான் அதை எழுதி வைக்கல. ஆனா இந்த வெளிப்படுத்து எங்க இருக்கு? 5, 8 அந்த புஸ்தகம் 5வது. ஆமா, ரைட். படிக்கிறீங்களா? அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய துர்பவத்தினால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அழைக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைகளிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. ஆக்சுவலா இல்ல, 1வது அதிகாரத்துல இருக்கா? இல்ல, இந்த சபைக்கு சொல்றதுக்கு அப்புறம் வந்து ஆண்டவர் சொல்லுவாரு. நல்ல எனக்கு சரியா கேக்கல. நீ சொல்றியா ஏதாச்சும்? சொல்றேன். 5:13 அக்கா. 5:13. ஓகே, படி. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும், அவற்றில் அடங்கிய வஸ்துகள் யாவும், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஆமென். பிரைஸ் காட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதான். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகள் யாவும், அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் என்ன பண்ணிச்சாமா? வணக்கமாய் ஆண்டவரை வணங்கினது. அப்போ நம்ம மட்டும் இல்ல, அவர் படைச்ச எல்லா சிருஷ்டிகளும் ஆண்டவரை வணக்கமாய் வணங்கினது. ஆமென். நம்ம மட்டும்தான் என்ன பண்றது இல்ல,
ஆண்டவரை வந்து துதிக்கிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிரேயர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அவங்களுடைய சிருஷ்டிகள் எல்லாமே என்ன பண்ணுதாம், எவ்ரி டே வணக்கமாய் விழுந்து 24 மூப்பர்களும், இதுவும் வெளிப்படுத்துற விசேஷத்துல இருக்கு. 24 மூப்பர்களும், அங்க இருக்கிற கோடான கோடி தூதர்களும் 24/7 ஆல் த டைம் எல்லாரும் தங்களோட கிரீடங்களை கீழே வச்சு, ஆல் த தூதர்கள் எக்காலங்களை ஊதி எவ்ரி டைம் அவங்க என்ன பண்றாங்க, வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்கிற வானமும் பூமியும் அதுல உள்ள சிருஷ்டிகள் எல்லாரும் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம அப்படி பண்றோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நீ எனக்கு கொடு. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 hour நீ எனக்கு கொடு. அட்லீஸ்ட் அது வந்து மினிமமா நான் சொல்றேன். ஆண்டவர் ஒரு நாளைக்கு 1 hour கேக்குறாரு, ஒரு வாரத்துல ஒரு நாள் கேக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம 24 hours நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் இல்லையா? சோ ஆண்டவருடைய கணக்கின்படி ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஓய்ந்திருக்கிற அந்த அனுபவம் அப்படின்றது, God wanted to hear all their worship, ஆராதனை. அப்போ இந்த ஆராதனை ஏன் ஆண்டவர் வந்து இங்க நம்மள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறாரு, இல்லைன்னா ஆண்டவர் பிரியப்படுகிறாரு அப்படின்னா, மனுஷங்களால மட்டும்தான் ஆமென் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு அனுபவம் யாருக்குதான் இருக்கு, நமக்குதான் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவனா இருக்காரு. சோ நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பைபிள் கமெண்ட்ரியில, சாரி கமெண்ட்ரி இல்ல, அந்த பைபிள் ஸ்காலர் சொல்றது என்னன்னா, தூதர்கள் விழுந்து போனதை நம்ம பார்த்தோம். இந்த தூதர்கள்ல பிரதான தூதன் யாரு, லூசிபர். இந்த லூசிபர் என்னத்துக்கு தலைவனா இருந்தா, ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனா இருந்தா இல்லையா? அப்போ ஆண்டவர் வந்து அவன் பெருமை கொண்டதுனால இந்த பூமியில தள்ளப்பட்டான் இல்லையா? இந்த இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே நம்ம விழப்பட்ட தூதர்கள், பிரதான தூதர்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த சர்வ சேனைகள்ல பார்க்கும்போது லூசிபர் யாரு, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா, அவனுக்கு ஆண்டவர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு, அவனுக்குள்ள பொறுப்பு என்னவா இருந்தது, he was a worshipper. ஆமென். அவன் ஆராதனைக்கு தலைவனா இருந்தான். ஆமென். இன்னைக்கும் இந்த இந்த ஆராதனை தலைவர்கள்னு சொல்ற அவங்க கிட்ட பிசாசு மெயினா என்ன கொண்டு வருவான், பெருமையை கொண்டு வருவான், பண ஆசையை கொண்டு வருவான். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா நாமளும் இருக்கணும். அவங்கள பார்க்கும்போது நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே யாரோட கேரக்டரிஸ்டிக், லூசிபரோட கேரக்டரிஸ்டிக். அட்ராக்டிவா புகைய போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆராதிக்கணும்னு சொல்லி ஜனங்களை வந்துட்டு என்ன பண்றது, ஆட்டம் ஆடுறது, கூத்தாடுறது, இது எல்லாமே யாருடைய கேரக்டரிஸ்டிக், பிசாசினுடைய கேரக்டரிஸ்டிக். அதனாலதான் ஆராதனை அப்படின்றது தேவன் மகிமையா இறங்கி வந்தாரே தவிர, இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, பரிசுத்தத்தோடு தங்களுடைய எக்காலத்தையும் தங்களோட வாய்கள துதியையும் தேவ ஆலயத்துல செலுத்தும் போது தேவனுடைய மகிமை இறங்குனதை தவிர நம்ம போக போடல. அல்லேலூயா. எப்பவுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய பேர் ரீசன் சொல்லுவாங்க, நாங்க அந்த புகையை வந்து தேவனுடைய மகிமைக்கு ஈக்குவலா, ஆண்டவருடைய மகிமைக்கு ஈக்குவலா இந்த பூமியில எதுவுமே பண்ண முடியாது. அவர் இறங்கி வரணும். சீனாய் மலையில அவர் இறங்கி வந்தாரு. இந்த ஜனங்கள்லாம் ஆயத்தமாய் போய் நின்னாங்க இல்லையா? சோ எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே சிமிலர் டு சாட்டனிக் வர்ஷிப். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள வருது, ஆடி ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னால பார்க்கவே முடியல. இந்தியால வந்துட்டு நிறைய வீடியோஸ் எனக்கு வந்து அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு. நம்ம பைபிள்ல சொல்ற ஆராதனை அது கிடையவே கிடையாது. எவ்வளவு பியூரா, எவ்வளவு ஹோலியா, எவ்வளவு வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க இல்லையா? அவன் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறது தப்பு கிடையாது. தட் இஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஆனா இந்த புகையை போட்டு கண்டமேனிக்கு ஆட விட்டு எல்லாம் நோ 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 நோ. God is a holy God. Hallelujah. So இப்ப இங்க என்ன நடக்குது, அந்த தூதர்கள் விழுந்து போனதுனால அந்த இடம் இப்ப என்னவா இருந்துச்சு, இது வந்து பைபிள்ல கிடையாது. ஆனா
ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்துல சொல்லுவாரு, இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சோ காட் எதுக்காக, ஒன் ஆஃப் த பர்பஸ் என்னன்னா அவருடைய பிரைசஸ், அவரை துதிக்கிறதுக்காக நம்மளை ஏற்படுத்தினார் அப்படின்றத பார்க்கலாம். அப்ப ஏன் பரலோகத்துல அந்த துதிகள் இருக்கா? இப்பவும் கோடான கோடி தூதர்கள், 24 மூப்பர்கள் எல்லாருமே வர்ஷிப் பண்றாங்க. ஆனா ஒரு கூட்டம் கீழே விழுந்துருச்சு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் ஆராதனை கூட்டமும் அதோட சேர்ந்து அத்தனை கூட்டமும் தூதர்களும் கீழே விழுந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பாக்குறாரு, ஆமென், இந்த இடத்துல உன்னை விட சின்னதா ஒருத்தனை நான் உருவாக்குவேன். அதுதான் யாரு நம்ம பார்க்கலாமா? தேவதூதர்களிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். சங்கீதம் 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் இல்ல, ஓகே, 8வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நம்மள ஆண்டவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியிருக்காரு. அவருடைய இமேஜ வச்ச, அவருடைய மகிமையில நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். ரிமெம்பர், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேவ சாயலாக உருவாக்கப்பட்டோம். அவருடைய மகிமையில நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். அவரை போல உருவாக்கப்பட்டிருக்கோம். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். வை? அந்த தேவதூதர்கள் விழுந்து போனாங்க இல்லையா, அந்த இடத்துல ஆண்டவர் பாக்குறாரு, உனக்கால சின்னவனை நான் உருவாக்குறேன், அவன் என்னோட இமேஜ்ல நான் உண்டாக்குவேன், என்ன போல உண்டாக்குவேன், என் பிள்ளையை போல, இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களோட அவரை போல நான் அழகா ஒரு மனிதர்களை நான் உண்டாக்குவேன். அவங்க என் துதியை சொல்லி வருவாங்க, அவங்க ஆராதிப்பாங்க, அவங்க உண்மையா ஆவியிலும் சத்தியத்திலும் என்ன ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஓய்ந்திருந்து பாக்குறாரு. அட் த சேம் டைம், ஹல்லேலூயா, ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்றாரு. கோடான கோடி யோவான் பாக்குறாரு, இவங்க எல்லாம் யாரு? அங்க அநேகர் தங்களோட குருத்தோலை பிடிச்சிட்டு நிக்கிறாங்களே. ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். எல்லாரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு இடத்துல நிக்கிறாங்க இல்லையா, ஓயாமல் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்காங்க. சோ இந்த துதிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு இல்லைல்ல. காட் இஸ் வாட்சிங் நவ். அவர் எல்லா கிரியை முடிச்சிட்டாரு, எல்லாமே முடிந்துருச்சு. எவ்ரிதிங் இஸ் finished. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அன்னையிலேந்து இனி வரப்போகிற காலம் வரைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லா ஜனங்களும் அவரை ஆராதிக்கணும். அவர் அமர்ந்திருந்து அவர் நம்மள பார்த்துட்டு இருக்காரு. Everybody wants to worship him because he is the God who is worthy for all the praises. Hallelujah. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் மாத்திரமே. He is Alpha, he is the Omega. அவர் ஆதியும் அவர் அந்தமுமா இருக்கிற ஒரு கர்த்தரா இருக்கிறார். Hallelujah. So எல்லா படைப்புகளும் அவரை ஆராதிக்கும் போது மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் அவர் விசேஷமா படைச்சது என்னன்னா, தேவதூதரிலும் சற்று சிறியவனாக. It was a challenge. Amen. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்வத்தினால விழுந்துட்டல, உனக்கு உன்னை விட சின்னவனை நான் உண்டாக்குவேன், என்ன போல அவனை உண்டாக்குவேன், என்னோட பிள்ளைய போல நான் அவனை உண்டாக்குவேன், அவர்களை உண்டாக்குவேன். அவங்க எப்படி இருப்பாங்க? ஹல்லேலூயா. என்ன ஆராதிப்பாங்க. ஆமென். நம்ம எல்லாரும் இப்போ யாரோட இமேஜ்ல இருக்கோம் தெரியுமா? ஆண்டவருடைய இமேஜ்ல படைக்கப்பட்டவங்க. Are we worshiping God? Truth and என்ன சொல்றது, in spirit, சத்தியத்தோடும் ஆவியிலையும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோமா? இந்த 2 காரியமும் ஆண்டவர் யாரு கொடுத்திருந்தாருன்னா, லூசிபர் கொடுத்திருந்தார். அவனை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா? அவன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனா இருந்தான். எல்லா ஆராதனைகளும் அவன் மூலமா போனுச்சு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, தூபம் போல எங்க ஜெபங்கள் எல்லாம் எங்க வந்துச்சாம்? பரலோகத்துக்கு வந்தது. அவங்க ஆராதிக்க தொடங்கின போது தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. So every worship, every praise நம்ம வாயில வருதுன்னா ஆண்டவர் அதை கனப்படுத்துறாரு, ஆண்டவர் அதுல சந்தோஷப்படுறாரு. அதனாலதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். Hallelujah. Why? One of the reason அவன் எப்பவுமே ஆண்டவரை ஆராதிப்பான். ஆராதனையில தேவன் பிரியம் கொள்ளுகிறவரா இருக்காரு. துதிகளில் அவர் வாசம் பண்ணுகிற. He wanted to live in us, those who are praising God. அதனாலதான் ஆண்டவர் யூதா கோத்திரத்தை தெரிஞ்செடுத்தாரு. யூதாவுடைய அர்த்தம்
எல்லாமே துதி. துதிக்கிற ஜன கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததற்கு காரணம் அல்லேலூயா இட் இஸ் ஆல் இங்க வரணும். நீங்க ஆதியாகமக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு? அல்லேலூயா. ஆனா இந்த ஆராதனைய வேற மாதிரி பிசாசு தன்னோட வசப்படுத்திக்கிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு பாக்குற வர்ஷிப் கையில வந்து டாட்டூஸ் எல்லாம் அந்த பச்சைய வச்சு பச்சையை குத்திக்கிறது, முடிய ஒரு மாதிரி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டைலுன்னு சொல்றாங்க. சரி ஓகே, அந்த ஸ்டைல கூட விடுங்களேன். ஆனா எல்லாரும் வந்துட்டு ஒரே இடத்துல நின்னு டார்க் பண்ணி இருட்டாக்கி, நீங்க பரலோகத்திலயும் பாருங்களேன், எந்த இடத்துல இருள் இருக்கோ அந்த இடத்துல ஒளி வரணும். இருள்ல வந்து ஆண்டவர் ஒரு நாளும் நம்மள வந்து நடக்க சொல்லல. God is always mentioning you are the light of the world. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க. You are not. இருள் உள்ள பிள்ளைங்க இல்ல. சோ எல்லாரும் வந்துட்டு குவைட்டா ஆராதிக்கணும், அதனால லைட் எல்லாம் ஆஃப் பண்ணணும். சோ ஒவ்வொருத்தவங்களும் இத வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணது இப்ப ரொம்ப பியாண்டா போயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுச்சு. ஆராதனைன்றது வந்து இப்போ என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா அது என்னால சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு கேவலமா சினிமாவுடைய ஆல்மோஸ்ட் இல்ல, சினிமாவுடைய அதே பிக்சரை இங்கேயும் காமிக்கிறாங்க. நீங்க அங்க போவேனா இங்கேயே வாங்க, நீங்க பப்புக்கு போவேனா இங்கேயும் அதே மாதிரி அட்மாஸ்பியரை நாங்க உங்களுக்கு தரோன்ற அந்த ஒரு காரியத்துல இங்க வந்துட்டாங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தமான தேவன் இல்லையா? சோ இதெல்லாம் தான் பிசாசு என்ன பண்றான், ஓகே நீ வந்து என்னை விட சின்னதை வந்து நீங்க படைச்சிட்டீங்கல்ல, அவனை நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு என்னோட ராஜ்யத்துக்கு நான் அவனை சேர்ப்பேன். அவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமான கூட்டம் தான் நீங்களும் நானும். சோ இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இஸ் ரெஸ்ட் அண்ட் ஹி இஸ் லுக்கிங் அட் ஒவ்வொரு கிரியேஷனையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளுடைய ஆராதனை எல்லாம் எவ்ரிடே நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறோமா? ஹல்லேலூயா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் காட் கிரியேட்டட் நம்மள அதுக்காக தான் ஆண்டவர் நம்மள படைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கீங்களா இந்த பிரேயர்ல, நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில? எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கோம்? ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, worship God. ஆண்டவரை ஆவியிலையும் சத்தியத்திலையும் ஆவியிலையும் ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கண்ட காரியத்தையும் வச்சுட்டு கண்ட காரியங்களையும் நீங்க பார்த்துட்டு எல்லா அழுக்கையும் உங்க வாழ்க்கையில வச்சுட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஆண்டவரை என்ன பண்ணணும், கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறோம். நம்ம பர்சனலா ஆராதிக்கணும், அட் த சேம் டைம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸோடஸ் 31வது அதிகாரம். ஓகே ஆமே 31 யாத்ராகமம். 31வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி 13வது வசனம், நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் தலைமுறை அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். ஹல்லேலூயா. சோ நம்ம இந்த நாளை வந்து நம்ம என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர், நீங்க எந்த நாள்ல ஆராதிக்கிறீங்களோ அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திருக்காரு. நம்ம எல்லாரும் இப்ப சர்ச்சுக்கு போறோம், சண்டே சர்ச்சுக்கு போறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் இந்த சண்டே சர்ச்ல ஒரு கார்ப்பரேட் வர்ஷிப், அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து வர்ஷிப் பண்றோம் இல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். இந்த கூட்டமா ஆராதிக்கிறது எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. தெரியும் தானே உங்க எல்லாருக்கும்? பரலோகத்துல எல்லாரும் சேர்ந்து தானே ஆராதிக்கிறாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள், கோடாக்கொடி தூதர்கள். இதுக்கு முன்னாடி இந்த லூசிபரோட கூட இருக்கிற அந்த கூட்டம் எல்லாரும் சேர்ந்துதான் ஆண்டவரை என்ன பண்ணாங்க, ஆராதிச்சாங்க. அவருக்கு தூபமா செலுத்தப்பட்டது, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க, எல்லாமே செய்யப்பட்டது. அதே வர்ஷிப் தான் ஆண்டவர் வந்து இங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். சோ ஆண்டவர் அதனாலதான் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
இந்த பூமியிலும் செய்யப்படட்டும். பரலோகத்துல என்ன செய்யப்படுறாங்க? எல்லாரும் சேர்ந்து அவங்களை ஆராதிக்கிறாங்க. ஆராதனை மட்டும்தான் அங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆராதனை ஆண்டவர் இந்த பூமியிலயும் எதிர்பார்க்கிறாரு. இதுதான் ஆண்டவர் வந்து 7ஆம் நாள் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சாரு. இந்த நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? பரிசுத்தப்படுத்திருக்காரு. இந்த நாள்ல எல்லா கிரியேஷனையும் ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு 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 ஒருமனப்பட்ட ஆராதனையை ஆண்டவர் எவ்ரிடே எவ்ரி ஹவர் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம எல்லார்கிட்டயுமே எதிர்பார்க்கிறாரு. சோ நம்மளால எப்ப முடியுதோ நீங்க நினைச்சுக்கணும், whenever you are worshiping God, I mean நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ நீங்களும் நம்ம பரலோகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அவங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பூமியும் வானமும் அங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதனாலதான் பரலோகம் இறங்கி வருகிறது, பரலோகத்துடைய ஆராதனை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆராதிக்கும் போது அங்கேயும் வர்ஷிப் நடக்குது. அங்க வர்ஷிப் நடக்கும்போது நம்ம ஆராதிக்கும் போது பூமியிலிருந்தும் என்ன போகிறது? துதிகள் ஏறெடுக்கப்படும் போது தேவனுடைய நாமம் இன்னும் மகிமைப்படும். அவர் துதிகளில பிரியப்படுகிற தேவனா இருக்காரு. ஹல்லேலூயா. சோ நீங்க எப்பெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ அப்ப நினைக்கணும், பரலோகத்தோட சேர்ந்து நீங்க ஆராதிக்கிறீங்க. ஏன்னா அங்க 24/7 என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்களால முடிகிற அந்த அவர்லயாச்சும் காலையில நம்ம எழும்புறோம், அந்த 1 hour ஆண்டவரை நீங்க துதிக்க ஆரம்பிங்க. அந்த 1 hour நம்ம எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துல இருக்கிற அவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். ஒரு நாள் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போய் அவர்களோடு கூட நம்மளும் என்ன பண்ணுவோம்? பரலோகத்திலிருந்தே நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவரை ஆராதிக்க போறோம். சோ இந்த ஓய்ந்திருந்தல் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, எவ்ரி கிரியேஷன் நீட் டு வர்ஷிப் காட். ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம எல்லாருடைய ஆராதனைய பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களுடைய பிரியமான ஆராதனைகளை அவர் ஏத்திட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. That is what God is ரெஸ்ட். ஆமென். அந்த 7வது நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ரெஸ்ட் ஆனாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கிரியேஷனும் முடிச்சதுக்கு அப்புறம். சோ இப்போ வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்மளுடைய ஆராதனைகளை கேட்டுட்டு இருக்காரு, ஏத்துட்டு இருக்காரு. அவர் பரலோகத்துல இருக்காரு. ஹல்லேலூயா. He seated on the throne. ஹல்லேலூயா. praise God, praise God. நம்ம எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா? அவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரா இருக்காரு. அதனாலதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு துதிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, ஆமென், ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு அகைன்ஸ்டா விழுந்து போயிடுச்சு பரலோகத்துல. ஹல்லேலூயா. தேவதூதரிலும் சற்று சிறியவர்களான உங்களையும் என்னையும் கொண்டு போய் பரலோகத்துல உட்கார வைக்க போறாரு. ஆராதனையில நம்மள உட்கார வைக்க போறாரு. நம்மளையும் ஒரு வர்ஷிப்பர் ஆண்டவர் அங்க மாற்றி கொண்டு போக போறாரு. எங்க நீங்க ஆராதிக்கலன்னா பரலோகத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்களே நினைச்சு பாருங்களேன். இங்கேயே யாரும் வாயே திறக்கிறது இல்ல. எல்லாரும் ஒரு பிரேயர் பண்ணுங்க, ஒரு பைபிள் ரீட் பண்ணுங்கன்னா அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. ஐயோ என்னால எப்படி படிக்க முடியும்? ஹல்லேலூயா. ரிமெம்பர், யூ ஹேவ் டு ஓபன் யுவர் மவுத். ஆண்டவர் சொன்னாங்க, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். எல்லாத்துலயும் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். பரலோகம் என்பது இட் இஸ் நாட் சைலன்ஸ். சைலன்ஸான இருக்கிற ஒரு ஏரியா கிடையாது. பரலோகம் என்பது ஆண்டவரை ஓயாம துதிக்கிற இடம். இங்க நம்ம கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை துதிக்கல, நீங்க பாட்டு பாடி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலன்னா பரலோகத்துல நமக்கு போய் என்ன ரோல் இருக்கும்? நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் சும்மா போய் உட்கார்ந்து இருக்கிறவங்களை ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அதனால ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? இங்கவே நம்ம பூமியில ஆண்டவரை பாடி ஆராதிச்சு நல்லா உயர்த்தும் பொழுது, ஹல்லேலூயா, when we go there, நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து அவரை எப்பவுமே என்ன பண்ண போறோம்? நித்தியமாய் அவரை உயர்த்தி ஆராதிச்சு கொண்டே இருக்க போறோம். ஹல்லேலூயா. புரியுதா இப்ப உங்களுக்கு? கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிஞ்செடுத்தாரு? கர்த்தர் எதற்காக நம்மளை உருவாக்கினாரு? ஹல்லேலூயா. இதுதாங்க. இதுல நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலா ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியம் இதுதான். நம்மள ஆண்டவர் வந்து ஒரு எல்லா விதத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா சோதனைக்காரனா அவனையே வைக்கணும் நம்மளோட வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த எக்ஸாம்பிள் அவரே செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆமென்.
ஏசப்பா இந்த பூமியில வந்த போது 40 நாள் வனாந்திரத்திலே பிசாசினால சோதிக்கப்படணும். ஏன் ஆண்டவர் சோதிக்கப்படணும்? ஏன்னா ஆதாம் என்ன பண்ணப்பட்டான்? அந்த சோதனையில தோத்துட்டான். அப்ப அவனை வச்சுதான் நமக்கு டெஸ்ட். இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் பிசாசு யோபுவை கேட்ட மாதிரி, நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாத்தையும் அவனுக்கு வியாதியை கொடுங்க, அவன் ஆராதிப்பானா பாப்போமா? இந்த டெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு. யோபுவை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் அவன் பேசினா இல்லையா? அவன் பேசும்போது என்ன சொன்னா, நீங்க யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுனாலதான் அவன் உங்களை ஆராதிக்கிறான். நீங்க யோபுக்கு வியாதி எல்லாம் இல்ல, அவனுக்கு சொத்து சுகம் எல்லாம் இருக்கிறதுனாலதான் அவன் உங்களை வர்ஷிப் பண்றான். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, சேலஞ்ச் பண்றாரு, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அவன் என்ன ஆராதிப்பான். ஆனா நம்மளை பத்தி அவர் சேலஞ்ச் பண்ணாருன்னா கண்டிப்பா நம்ம என்ன ஆயிடுவோம்? நான் உங்களை எல்லாம் சொல்லல, நான் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடுவேன். நான் ஏசப்பாட்ட எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே யோபுவை போல உள்ள ஃபெய்த்தோ, யோபுவை போல உள்ள விசுவாசம் எனக்கு தாங்க. சோ தட் நானும் நீங்க என்னை பத்தி சேலஞ்ச் பண்ணும்போது நானும் ஜெயிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற சின்ன சின்ன காரியத்துல கூட நம்ம என்ன பண்றதில்ல, விழுந்து போகிறோம், ஜோம் பண்றது இல்ல. ஆண்டவர் யோபு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என் பிள்ளை என்னை விட்டுட்டு போகாத, என் பிள்ளை என்னை விட்டுட்டு மறுதலிக்க மாட்டான். கடைசி வரைக்கும் யோபு மறுதலிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தவங்களை குறிச்சும் அதுதான் பாக்குறாரு. உங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படி பிசாசு கண்டிப்பா என்ன வருவான்? சோதனைக்காரனா நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. இந்த சோதனையில நான் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலனை கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென், தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் காண்பிக்க விரும்புறாரு. என் பிள்ளை பாத்தியா, என்னோட இமேஜ்ல படைக்கப்பட்ட இவன் என்னை ஆராதிப்பான், இவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறிச்சும் ஆண்டவர் இததான் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ வாட்டி நம்ம விழுந்து போகிறோம், எத்தனையோ வாட்டி நம்ம தப்பு பண்றோம் தான். ஆனா அப்பா நம்மள மன்னிச்சு திருப்பியும் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது ஆமென், பிசாசானவன் அங்க தோற்று போனவனாய் மாறுவான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு போய் வைத்த மிகப்பெரிய ஆராதனை கூட்டமாய், மிகப்பெரிய ஆண்டவரை வர்ஷிப் பண்ற ஒரு பெரிய ஜாதியாய் ஆண்டவர் நம்மளை கொண்டு போக விரும்புறாரு. ஹல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவருடைய அநாதி பிளான்ல மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொன்னா இதுதாங்க. நீங்களும் நானும் அவருடைய இமேஜ்ல உண்டாக்கப்பட்டதான மிகப்பெரிய ரீசன், அவரை துதிக்கிற பிள்ளைகளா மாறி கர்த்தர் நம்மளை கொண்டு போக விரும்புறாரு. ஹல்லேலூயா. இந்த பூமியில நம்மளை வச்சு நம்மளை ரெடி ஆக்கி ஆண்டவர் பரலோகம் கொண்டு போக விரும்புறாரு. ஹல்லேலூயா. சோ எல்லாரும் நம்ம இன்னைக்கு சொல்லலாம், ஆண்டவரே நானும் உம்மை ஆராதிக்கிறதுக்காக தான் ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கேன். ஹல்லேலூயா. சோ நீங்க இங்க பார்க்கலாம், ஆண்டவர் இந்த 7வது நாள ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு? சோ காட் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, 6 நாள் உண்டாக்கிட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தாரு. இந்த 7வது நாளை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த பூமி உண்டாக்கி எல்லாமே அந்த கான்செப்ட்ல தான் 6 நாள் என்ன பண்ணாரு? உண்டாக்குனாரு. 6 நாளும் நம்ம வேலை செய்யறோம், 7வது நாள் கர்த்தருக்கு கொடுக்கணும். இது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் சொல்லி முடிச்சுட்டாரு. எவ்ரி எல்லா கிரியேஷனுக்கு பின்னாடியும் ஒரு இது இருக்கு. அதே மாதிரி 6000 வருடம் இப்ப நம்ம ரன் ஆயிட்டு இருக்கோம். ஆண்டவரோட பார்வையில 6 நாள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாரையும், இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி 7வது நாள், அதாவது 7000 வருஷத்துல என்டர் ஆகும் போது நம்ம எங்க இருப்போம்? பரலோகத்துல இருப்போம். தட் இஸ் கால் ஓய்ந்திருக்கிற அனுபவம். ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்படின்றது என்னன்னா, எல்லா ஜனங்களோடு கர்த்தர் என்ன பண்ண போறார்? தான் உண்டாக்கின ஒரு கூட்டத்தை பரலோகத்துல கொண்டு போய், அப்பதான் அவருக்கு என்ன இருக்கு? ரெஸ்டிங் இருக்கு. அப்பதான் அவருக்கு என்ன இருக்கு? நித்தியமா நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் எங்க நின்னுகிட்டு இருக்கோம்? 6வது நாளோட கடைசி நிமிடங்கள்ல, கடைசி நொடியில நின்னுட்டு இருக்கோம். இந்த உலகம் தொடங்கி 6000 வருடம் ஆயிடுச்சு. ஆண்டவரோட பார்வையில இட் இஸ் ஜஸ்ட் 6 days. ஹல்லேலூயா. அப்ப 7 நாள் அப்படின்றது அவருடைய கால்குலேஷன், அதுக்கு மேல போகாது. அப்ப 7வது நாள் வரும்பொழுது ஆண்டவரோட பார்வையில நம்ம எல்லாரும் எங்க இருப்போம்? பரலோகத்துல இருப்போம். சோ இந்த கான்செப்ட் தான் ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டாரு. இப்போ நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற 7வது நாள் அப்படின்றது என்னன்னா, நம்ம எல்லாரும் 6 நாள் வேலை செய்யறோம், ஒரு நாள் ஆண்டவருக்கு நம்ம கனத்தை கொடுக்கணும், அவரை ஆராதிக்கணும், ஃபேமிலியா சர்ச்சா எல்லாரும் அவரை துதிக்கிறதுக்கு அந்த நாள் ஆண்டவருக்கு என்று நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்ம குடும்பத்தை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? பிரைஸ் காட். சோ நாளைக்கு நான்